சார் நான் சொல்லியிருக்கேன்ல சார் ஏற்கனவே ஃபாரெக்ஸ் எனக்கு புதுசு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஜாயின் பண்ணும்போதே ம் சொல்லியிருந்தேன். ம் ம் எனக்கு ஃபாரெக்ஸ்னா என்னன்னு நிறைய சொல்லி கொடுத்தது நீங்க தான். அவ்வளோவா? நான் எதுவுமே சொல்லி தரலையே. அது இப்போ சார் முதல்ல நீங்க சொல்லி தந்தீங்களே நான் ஓ ஸ்டார்டிங்ல ஓகே ஓகே. ஸ்டார்டிங் நம்ம டெய்லி நிறைய மீட்டிங் போடுவோம் இல்லையா, நைட் எல்லாம் உட்காருவோம் எல்லாரும். அப்ப நிறைய நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்ம நிறைய மார்க்கெட் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ம் ம் எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், எல்லாமே ஈஸியா ஆக்கிட்டீங்க. ஆமாம், எதுவுமே இல்லை இப்போ அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நாள் ட்ரேடிங். எதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆர்டர் போட தெரிஞ்சா ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம இண்டிகேட்டர் கிட்டத்தட்ட. உள்ள வாங்க உள்ள ப்ராஃபிட் எடுக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஏதோ எம்எல்எம் மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க இது. இல்ல சார் நிஜமா அப்படிதான் இருக்கு. இப்போ அப்படிதான் இருக்கு ஆக்சுவலாக. என்ட்ரி போட்டே இருக்கோம், எல்லாத்துலயும் என்ட்ரி வருது. ஆனா வந்து எல்லாத்துலயும் நம்ம போடுறது இல்லை, ஏதோ ஒண்ணுலதான் போடுறோம். ம் ஆக்சுவலாக என் நான் ஸ்கூல் நிறைய ஃப்ரெண்டே என்னை நம்பலைங்க. ரொம்ப நாளாக வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தான். ரொம்ப நாளாக நான் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். இது ஒர்க் ஆகுமா, நிஜமாவே இது என்ட்ரி கொடுக்குமா அப்படின்னு கேட்டேன். இப்போ இன்றைக்கி தான் அவனுக்கு எனக்கு கால் பண்ணி பேசணும்னு தோணியிருக்கு இதை பற்றி கேட்குறதுக்கு. சரி, அப்போ தான் யோசித்தேன், ஓகே நல்லா யோசித்து முடிவு எடுக்கிற பையன் அவனே இப்போ யோசித்து முடிவு எடுத்துருக்கான் போது ஓகே, அப்போ தான் எனக்கே ஒரு சந்தோஷம், நிம்மதியெல்லாம் இருந்துச்சு. இப்போ தான் அவர் ஈஸியாக்குனதுக்கு அப்புறம் உள்ள வந்திருக்கு. ஆமாம். எல்லாரும் உண்மையிலே ஜனா சார் நீங்களாம் பயங்கரமாக திட்டு, அவருடைய ஆதங்கம் தெரியுது. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம் அப்படின்றீங்க. இல்ல சார் நானே யோசிச்சிருக்கேன் சார். அப்படி ஈஸியா வரும்போது யோசிச்சிருக்கேன், இது ரொம்ப ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் எவ்வளோ கஷ்டம். பேட்டர்னும் நாமளே பார்ப்போம், அது டிசிஷனும் நாமளே எடுப்போம், கேண்டிலும் நாமளே செலக்ட் பண்ணணும். பர்பிள் எடுக்குமா, பிங்க்கில் ப்ளூவில் எடுக்குமா, ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. பட் இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. அது ஓரளவுக்கு பரவாயில்ல, தைரியம் இருக்குது. முதல்ல ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நானே பயந்து தான் என்ட்ரி போடுவேன். இதை நம்பலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஒரு சில என்ட்ரியெல்லாம். சரி போயிடுவோம், ஓகே கரெக்டாக தானே இது வரைக்கும் நடந்திருக்கு இப்போ. பட் இப்போ அந்த டார்க் கேண்டில் வர ஆரம்பித்த உடனே அதான் வந்துருச்சே போட்டுருவோம். அது ஒன்றும் பண்ணலை, பெருசாக அது எதுவும் பண்ணலை. கலர் மட்டும் தான் மாற்றி காட்டுது. நமக்கே தெரியும் மேனுவலாகவே அந்த இடத்துல போகணும் முன்னாடியே தெரியும். பட் நம்மளோட சைக்கலாஜிக்கலாக நம்மளை ஸ்ட்ராங் ஆகிறது அந்த கேண்டில் நமக்கு தேவைப்படுது, அவ்வளோதான். அது நம்ம பார்த்தாலே அது ஒரு மாதிரி ஓகே நம்ம போடலாம். அந்த அந்த ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கறது மட்டும்தான் அதில் வேலை. ஆனால் நமக்கு முன்னாடியே அது தெரியும், இப்படி தான் அது என்ட்ரி எடுக்கும்னு நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலும் இப்போ இந்த மாதிரி சொல்லி ஒரு சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அவ்வளோதான். சரி, அதனால கரெக்டா ட்ரேட் எடுக்கணும் சார். நான் எடுக்கிறதுல நிறைய நடுவில் மிஸ் பண்ணேன். இப்போ ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸா தான் ஒழுங்கா உட்கார்ந்து எடுத்துட்டு இருக்கேன். இன்னும் நிறைய எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்போ கூடவே கரெக்டாக அந்த டைமிங் பேஸ் பண்ணிடுங்க. நம்ம இப்போ இண்டிகேட்டரில் ஸ்கேல்ப் மாஸ்டரில் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு அப்டேட் வந்துடுது. நம்ம என்ட்ரி எடுக்கிற டைமிங் சொல்லி ஸ்பெஷல் டைமிங் மட்டுமே மார்க் பண்ணுற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நார்மலாக செஷன்ஸ் இது மார்க் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் மாற்றிக்கலாம், நம்மளே மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சரி, அதை வச்சு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த இண்டிகேட்டர் போட்டாச்சுன்னா அந்த இடம் ஹைலைட் பண்ணி காட்டும் போது அங்கெல்லாம் என்ட்ரி வந்திருக்கான்னு டக்குன்னு பார்க்க முடியும். இப்போ பேக் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் போய் டைம் செக் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. அது இண்டிகேட்டர்லேயே மார்க் பண்ணி காமிச்சுன்னா டேரெக்டாக போய் அந்த இடத்துல வந்திருக்கா வரலையா கடகன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேக் டெஸ்ட் பண்ணுறது, அவ்வளோதான். ஆகாஷ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள் சார். யாரும் சொல்லிருந்தாங்களா அப்டேட் தர மாட்டேன்னு சொல்லிட்டு? சார் இது நேற்றே சொல்லிட்டேன் சார், இந்த அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அப்டேட் முடியல, ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? லாஸ்ட் அப்டேட் சார். உங்களால் முடியாது சார் அது. இதுக்கு அடுத்த அப்டேட் வர்றதுக்கு எதுவும் இல்லையே சார், நம்ம எல்லாருமே முடிச்சாச்சு என்ட்ரி. அதாவது கிரே பேண்டுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டுச்சு, முடிச்சிட்டோம். அப்புறமா ஹை டைம் ஃப்ரேம் பேண்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு, அதுக்கும் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம் நம்ம. சரி, இதே வார்த்தையை நீங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடியும் சொன்னீங்க. ஆகாஷ் ஒரு முந்தானத்தை ரியாஸ் சார் பேசியிருந்தேன். அப்போ அவர் சொல்ற விஷயம் கேட்டா அவர் ஷாக் ஆயிட்டானே. என்ன சார் சொன்னாரு? இந்த குடிகாரெல்லாம் கேட்டா 4 நிமிஷம் சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சாரு 4 அப்டேட் தர மாட்டேன்னு அவர் கொடுத்துருவாரு, அவர் பெட்ல ஊறிச்சு அதுன்னாரு. சார் அது ஏதாவது ஒவ்வொன்றுமே நல்ல விஷயமா தான் சார் இருக்கு. நான் எதுவுமே கஷ்டம். நான் சென்னையில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு பேசிட்டு இருக்கப்ப நீங்க சொன்னீங்கன்ட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு, இனிமே ஏஐ டெவலப் பண்ண பார்க்கணும் அப்படி இப்படின்னு. நீங்க அதுக்கு அடுத்த நாள் நீங்க என்எஸ்சிக்கு ஒரு இண்டிகேட்டர் விட்டீங்க, என்எஸ்சி சிக்னல்ஸ். ஆமா, நான் வந்து கரெக்டா எலெக்ஷனுக்கு அன்னைக்கு நான் வந்தேன். இன்னைக்கு ரிசல்ட்டுக்கு அன்னைக்கு நீங்க திரும்ப அதே வார்த்தை சொல்லிட்டு இருக்கீங்க.
முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எதுவும் இல்லை. இப்போ கடைசியாக வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்காக தான் அதை பண்ணிட்டு இருக்கேன் மெயினாக. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஏன்னா அந்த டைமிங் பேஸ் பண்ணி இப்போ ஒரு நாள் நீங்கள் போது அந்த அந்த 8:30 மணி அப்படின்னா போய் தேடி தானே பிடிக்கிறீங்க அந்த 8:30 மணியை. ஆமாம், பார்க்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும்ல கலர் மாற்றி. ஆமாம். ஸோ அதை தான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். அது முடிச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் நமக்கு நல்லது தானே, பெனிஃபிட் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அடுத்து வரவங்களுக்கும். அந்த டைமில் மட்டும் என்ட்ரி வந்தால் போதும், அந்த டைமில் வர என்ட்ரி எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு அங்கேருந்து டேரெக்டாக அப்படியே நீங்கள் பார்த்தா போதும். போய் டைம் தேடி அது போயிருக்கா இல்லையா அப்படிலாம் பண்ண தேவை. திரும்பவும் டிஸ்க்ளைமர் போடுறேன் சார், என்ன நம்பாதீங்க, நீங்க பார்த்து நம்பிக்கைங்க. இது ஏற்கனவே நான் எடுத்த டைமிங் தான். நீங்கள் டைம் மாற்றி சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் ஒரு தடவை செக் பண்ணணும். நான் ஏற்கனவே 8:30 மணிக்கு என்ட்ரி வரும், 10 மணிக்கு என்ட்ரி வரும், சாயங்காலம் 4:30 மணிக்கு என்ட்ரி வரும். ஆனால் இந்த டைமில் எதுவுமே நான் எடுக்க மாட்டேன், இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் சார். 1.25 சொன்னீங்க சார். 1.25 என்ட்ரி நான் இருப்பேன். ஏன்னா அது பிரிங்க் ஸ்டேட்டில் அது மெயினாக நீங்க சொன்னீங்க 1.25 2.5 மட்டும் சொல்றீங்க. ஆமாம், அது முக்கியமான என்ட்ரி. அதே மாதிரி ஈவினிங் 7:15 பிரிங்க் ஸ்டேட் அதெல்லாம். ஸோ இது தாண்டி மற்ற என்ட்ரி எல்லாமே வந்து வரும்னு தெரியும், டெய்லியுமே வரும் தெரியும், என்னால் தான் எடுக்க முடியாது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நம்ம பாட் ரெடி பண்ணிட்டு போகிறோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. அந்த டைமில் நான் இல்லைனாலும் என்ட்ரி போட்டுருவோம், கண்டிப்பாக போட வச்சுருவேன். அதனால் இதுக்கப்புறம் அந்த கவலையும் நமக்கு இல்லை. அந்த டைமிங்கில் வர என்ட்ரி மட்டும் தான் எடுக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக. அது நம்ம இன்னும் கொஞ்ச நாள் நம்ம யாரும் வேலை செய்ய மாட்டோம் கண்டிப்பாக. சார் நான் ஃபீட்பேக்ல ஒன்னு சொல்ல சார். என்ன சொன்னீங்க? ஓ சொல்லலையா? விட்டுட்டேன். சொல்லுங்க முக்கியம். எனக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டியா உட்கார்ந்து கிரியேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஆமா, நான் தனியா உட்கார்ந்தா ஒழுங்கா பண்ண மாட்டேன். அது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நானுமே உங்களை மாதிரி தான். நானுமே உங்களை மாதிரி தான். தனியாக உட்காந்து எனக்கு தூங்கிடுவேன், போர் அடிக்கும். ஏன்னா இந்த சார்ட்டை வந்து நான் இன்றைக்கி நாளைக்கு பார்க்கல, ஒரு 7 வருஷமாக உத்து பார்த்ததுனாலே எனக்கு என்னமோ தெரியல, இது அழுத்து போச்சு உண்மையிலேயே. என்னால் பார்க்க முடியல, ஒரு அவ்வளோ டயர்டாகுது இப்போல்லாம் சார்ட் பார்க்குறது. ஆனால் இப்போ உங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்போது அந்த டைமிங்க்கு குடுக்குன்னு உடையாந்து உட்காந்துடுறேன். அதனால் அது ரொம்ப ஜாலியாக இருக்குது என்ட்ரி. அதுவும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து என்ட்ரி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. நமக்கு அடிஷ்னலாக ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆமா சார், அது எனக்கு நிறைய இருக்கு சார் உங்க எல்லாத்து கூட உட்கார்ந்து எடுக்கும்போது. ஆனா நீங்க எதுவும் மீட்டிங்கே மிஸ் பண்ண மாட்டீங்கல்ல, அது வரைக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்ககிட்ட மீட்டிங்ல பேச மாட்டாங்க, மியூட் பட்டனை தான் சார் மிஸ் பண்ணுவாங்க. மியூட் பட்டனை தான் மிஸ் பண்ணிடுறீங்க, தேடி பிடிக்கிறீங்க. பட் மீட்டிங் எதுவும் மிஸ் பண்றது இல்லை நீங்க இது வரைக்கும். அந்த கொஞ்சம் வெளியே வேலையா சுத்திட்டு இருந்தீங்களா, அப்ப மட்டும் தான் இல்ல நீங்க. அப்ப மட்டும் தான் இல்ல, அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கும்போது மட்டும் இல்ல சார். அதோட பாதியில தான் வந்தேன். அது இன்னும் பெருசாக இல்லை, நம்ம ஏற்கனவே கிரே பேண்டில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும், வேறு எதுவும் புதுசாக இல்லை. அதனால் அது எதுவும் பெருசாக நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இப்போ ஓகே தானே, அது எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லை? இப்போ எல்லாமே ஓகே சார், அவ்வளோதான், சூப்பராக போயிட்டு இருக்கு எல்லாமே. அவ்வளோதான். நம்ம ஈஸியாக மட்டும் என்றைக்குமே கை விட்டுறாதீங்க, அதுதான் நம்மளை காப்பாற்றி கொண்டு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விட மாட்டேன் சார். ஏதோ டேக்லைன் யாரோ சொன்னீங்களா, யாரோ சொன்னாங்க ஈஸியாரில் இடம் வாங்கணுமா, ஈஸியாரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. யாரோ சொன்னீங்க, யார் சொன்னது? ஜனா சார் நீங்களா சொன்னீங்க? ஆகாஷ் நினைக்கிறேன் ப்ரோ. ஆகாஷா? ஆகாஷ் சந்தீப் ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்கிடலாம் ஈஸியாரியே வாங்கிடலாம், விடுங்க எல்லாம் சேர்ந்து பேசாம.